இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவங்கள அவர் வகிச்ச 2 பதவியில இருந்தும் நீக்கியிருக்காங்க. ஆனா அவர் கட்சிய விட்டு நீக்கல. இது பின்னாடி ஒரு நெறைய விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. நேத்துக்கு பிரஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு ரோட் ஷோலாம் பண்ணிட்டு வராரு. ஒரு 3 கிலோமீட்டருக்கு அவர் பண்ணை வீட்ல இருந்து ரோட் ஷோ பண்ணிட்டு அலுவலகத்துக்கு வராரு. வந்து பிரஸ் மீட் சந்திக்கிறாரு. ஒரு 1 மணி நேரம் தாமதமாகுது. இருந்தாலும் ஓகே. அந்த பிரஸ் மீட்ல அவரு நெறைய விஷயங்கள் சொல்றாரு. அந்த விஷயங்கள் தான் அவரு அந்த பதவியில இருந்து நீக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. விஷயம் என்னன்னா, திரு இபிஎஸ் அவங்களோட இமேஜ டைரக்ட்டா அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எப்புட்றா அவர் இபிஎஸ் பேரே குறிப்பிடல நேத்து நீ தான்டா உன் வீடியோல சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பேப்பர் என்ன பண்ற நீ மாத்தி மாத்தி பேசுறிய அப்படின்னு. நேத்து என்னோட வீடியோல தெளிவா தான் சொல்லியிருந்தேன். திரு ஜெயலலிதா அவங்கலாம் வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க வந்து மூத்த தலைவர்ல அரவணைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி வந்து யாரு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவங்க குறிப்பிடல. சரி இவங்க யாரோ கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க வந்து மூத்த தலைவரை எல்லாம் வந்து அரவணைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்டோடனே திருமதி ஜெயலலிதா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து எல்லா மூத்த தலைவர்களும் அரவணைச்சு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க இங்கேயே பார்க்கலாம் எவ்வளவு மூத்த தலைவர்கள் இருக்காங்க. என்னோட மூத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இந்த விஷயத்துல எப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவங்க வந்து இபிஎஸ் அவங்களோட கொஞ்சம் மூத்தவர் தான். ஒரு 3, 4 வயசு மூத்தவர் தான். அது மட்டும் இல்லாம நேத்துக்கு நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி திரு செங்கோட்டையன் அவங்க பிரஸ் மீட் வைக்க போறாங்கன்னு சொன்னப்பயும் வீடியோ போட்டிருந்தோம். அதுலயுமே சொல்லியிருந்தோம். 1982லயே வந்து திரு எம்ஜிஆர் அவங்க கட்சி அதிமுக கட்சி ஆரம்பிச்சு 82லலாம் 2வது 3வது ஆட்சிக்கு வந்த உடனே 12 இளைஞர்களை அமைச்சராக்கணும்னு சொல்லி பாக்குறாரு. அந்த அமைச்சர் பட்டியல்ல 12 இளைஞர்கள் பேர்ல திரு செங்கோட்டையன் அவங்களோட பேரும் இருக்கு. அவர் வந்து திரு இபிஎஸ் அவங்க எம்எல்ஏ எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அந்த அமைச்சர் பதவி அடையிற அந்த பொசிஷனுக்கு போயிட்டாரு. அப்படி ஒரு மூத்த தலைவரா இருக்கக்கூடியவர் இப்ப நீங்க டிஎம்கேல போயிட்டு மூத்த தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ண மூடி சொல்லிடுவாங்க. ஆனா திரு அதிமுகல வந்துட்டு யார்ப்பா மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. நிறைய மூத்த தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே விலகிட்டாங்க. இப்ப ஆக்டிவா இருக்கிற மூத்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவங்க தான். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல அரசியல்வாதி, அம்மா இருந்தப்ப அரசியல்வாதியா இருந்தாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அதிமுக இருக்காரு. அப்பையில இருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு கிளை தலைவரா இருக்காரு. சோ இப்படிப்பட்ட தலைவரை ஒருத்தர் அரவணைக்காம இருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா திரு இபிஎஸ் அவங்கள இன்டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு. திருமதி ஜெயலலிதா அவங்கலாம் வந்து அரசியல் தேர்தல் களத்துல அவர் வந்து மூத்த தலைவர்கள்லாம் ஆலோசனை செஞ்சுதான் தேர்தல் முடிவுகளே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதுதான் வந்து இமேஜ் டேமேஜ் பண்றதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் இதுதான் நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா வந்து திருமதி ஜெயலலிதா அவங்க வந்து இந்த நேரத்துல நேத்துக்கு அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்க அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் திரு சோராமசி அவங்க கிட்ட போயிட்டு சோராமசாமி அவங்க கிட்ட போயிட்டு ஆலோசனை செய்வாங்க. அந்த மாதிரி மூத்த தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றவங்க எல்லாம் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து திருமதி ஜெயலலிதா அவங்க எல்லாம் வந்து ரோட்ல கிராஸ் பண்ணி போக வந்து டக்குனு அவங்க பேர் நினைவு வரல. டக்குனு அந்த தலைவரை கூப்பிட்டு அந்த ஜெர்னலிஸ்ட் கூப்பிட்டு என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை எல்லாம் செய்வாங்க திருமதி ஜெயலலிதா அவங்கலாம். சோ அப்படி இருக்காங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது அந்த அந்த காலத்திலே பேசப்படுறது. இப்போ வந்து அது குறிப்பிடணும் அவசியம் கிடையாது. ஏன் குறிப்பிடுறாங்கன்னா திரு இபிஎஸ் அவங்க வந்து இன்னைக்கு அந்த விஷயத்த செய்யறது இல்ல அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஆனா இன்னைக்கு அதிமுக என்ன நிலைமையில இருக்குன்னா திரு இபிஎஸ் அவங்க இன்னைக்கு கால ஆலோசனை செஞ்சிருப்பாங்க. செஞ்சிருக்காங்க நியூஸ்லாம் வந்தது. அவசர ஆலோசனை திரு செங்கோட்டையன் அவங்க வந்து 10 நாள் கெடு வச்சது. அவசர ஆலோசனை அப்படின்னு இந்த காலைல நியூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. தமிழ்ல எல்லாம் போட்டு பிளாஷ் நியூஸா போட்டிருந்தாங்க. போட்ட உடனே திரு இபிஎஸ் அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், நீ செங்கோட்டையன் அவங்க பேசியிருக்காங்க கட்சி விட்டு நீக்கலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு மூத்த தலைவர் அங்க இருந்து அப்படின்னு ஏதாவது ஒரு அப்படியே ஆரம்பிச்சிருப்பார். ஓகே நீ ஆன்னு சொல்லிட்டீங்க கட்சியை விட்டு நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை விட்டு பதவியை விட்டு நீக்கிருப்பாங்க. அப்படிதான் நடந்திருக்கும். ஆன்னு சொல்ல வந்திருப்பாங்க. அதான் அடுத்த விஷயம் சொல்ல வந்திருப்பாங்க. ஓகே அப்படின்ற மாதிரிதான் ஒரு ஒரு தலைவர் டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அதிமுகல எந்த மூத்த தலைவரும் இதை பத்தி இன்னும் பேசல. வேலுமணி அவங்க, தங்கமணி அவங்க இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இன்னமும் அதை பத்தி யாருமே எதுவும் பேசவே இல்லை. திரு ஜெயக்குமார் அவங்க தான் ஒரு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து இந்த பிரஸ் மீட்டை செஞ்சுட்டு இருப்பாங்க. கட்சியோட நிலைப்பாட்டை வந்து குறித்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவரும் வந்து பேசுறது இல்லை. யாருமே அதிமுகல வந்து இதை வந்து பேசவே இல்லை. ஆனா இங்க ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன் திரு செங்கோட்டையன் அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வரும். அந்த கேள்வி எனக்கும் வந்தது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா இங்க கேரளால பாத்தீங்கன்னா சசி தரூர் ஒருத்தர் இருக்காரு. சசி தரூர் அவர் வந்து கட்சியை விட்டு நீக்காம அவரு வச்சிருக்காங்க. ஏன்னா அவரு இப்ப திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. அந்த 7 குழுக்களை அமைச்சு வெளிநாட்டுக்குலாம் அமைச்சிருந்தாங்க. ஆபரேஷன் சிந்தூரோட நிலைப்பாட்டை சொல்றதுக்காக அவர் காங்கிரஸ் கட்சியில இருக்காரு. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவங்கள பாராட்டிட்டு இருக்காரு. அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்ல இருந்து லேட்டஸ்டா வந்தது எல்லா வரைக்குமே அவர் பாராட்டிட்டு இருக்காரு. ஆனா அவர் கட்சியோடு நீக்காம இருக்காங்க. ஏன்னா அடுத்த பாராளுமன்ற தேர்தல் சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் 4 வருஷம் இருக்கு. இப்ப இன்னையில இருந்தே ஒரு 4 வருஷம் இருக்கு. அப்படின்றப்ப அவர் கட்சியை விட்டு நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவரை நீக்கி விட்டதா ஆயிடும். கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்ததாயிடும். சோ இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் எம்பி ஆயிடுவாரு. இப்ப அவர் போய் பிஜேபியில போய் சேர்ந்தாருன்னா ஒரு பிஜேபிக்கு இன்னொரு எம்பி கூட சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதனால அவங்க கட்சியை விட்டு நீக்காம இருக்காங்க. சப்போஸ்
அவரா போயிட்டு கட்சியை விட்டு நீக்கிட்டு அவர் போய் பிஜேபியில சேர்ந்தாருன்னா அவரோட பதவியும் போகும், திருப்பி அங்க ஒரு பை எலெக்ஷன் வரும். இதெல்லாம் காரணத்துல வச்சு அவர் எம்பி பதவி போயிடுன்றதுக்காக பிஜேபியிலும் போய் சேராம இருக்கலாம். அதே மாதிரி காரணத்தை வச்சு இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு, மேபி ஏதாவது ஒரு கட்சியில போய் சேரணும்னு நினைச்சாருன்னா ஒரு எலெக்ஷன் வரதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, இப்போ ஒரு 7 மாசத்துல வந்துடும். இப்போ அது ரைட்டான டைம் தான். இப்போ ஒரு பேர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டு வேற கட்சியில போய் சேர்ந்தாலும், இப்ப கட்சின்னு மட்டும் கிடையாது, திரு ஓபிஎஸ் அவங்களோட அணியில போயிட்டு சேர்ந்தாலுமே திரு இபிஎஸ் அவங்க கோர்ட்ல கேஸ் போடலாம், அவங்க வந்து பதவியை விட்டு நீக்குங்க, கட்சி உறுப்பினர் விட்டு நாங்க நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதனாலதான் கட்சியை விட்டு நீக்காம பதவியை மட்டும் பறிச்சுட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவங்களுக்கு இப்போதைக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. திரு இபிஎஸ் அவங்க தான் கட்சி தலைவரா இருக்காங்க. அவருக்கு தான் 2021 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அவரு தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அவரு தான் இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த மாதிரி மூத்த தலைவர்களை அரவணைச்சு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. திரு நீக்கப்பட்டதுனால, இந்த செங்கோட்டையன் அவங்களுக்கு நீக்கப்பட்டதுனால எல்லா முழு பாதிப்புமே திரு இபிஎஸ் அவங்களுக்கு தான் வந்து விழுவும். எந்த இடத்துல செங்கோட்டையன் அவங்களுக்கு பாதிப்பு என்ன இருக்கு, அவருக்கு 78 வயசாச்சு, அவருக்கு அரசியல் விட்டு எல்லாமே வெளியே போற டைம். இன்னொரு 10 வருஷம், மேபி ஒரு 5 வருஷம் அரசியல் வாழ்க்கை இருந்திருக்கலாம். அவருக்கு லாஸ்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான். ஆனா திரு இபிஎஸ் அவங்களுக்கு லாஸ்ட்னு சொல்லி பார்க்க வந்து சிஎம் போஸ்ட், அதுக்கப்புறம் எதிர்கட்சி போஸ்ட், திரு டிவிக்கு இப்ப வந்துட்டு இருக்காங்க. இப்ப திரு தினகரன் அவங்க வந்து டிவிக்குள்ள போய் சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி, டிவிக்குள்ள போய் கண்டிப்பா அவர் சேர மாட்டாரு. இதை நீங்க இந்த வீடியோலயே எடுத்துக்கலாம். நாளைக்கு ஒரு தெளிவான வீடியோ வருது, பிரஸ் மீட்லாம் நேற்று கொடுத்துருக்கா, நீங்க ஒரு 40-45 நிமிஷத்துக்கு பிரஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு, அதை அனலைசிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப இபிஎஸ் அவங்களுக்கு தான் பாதிப்பு, ஓகே அது ஓகே. இப்ப செங்கோட்டையன் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நியூஸ் தினமலர்ல வந்ததுன்னு நினைக்கிறேன், நேற்றுக்கு முந்தினத்துக்கு வந்தது. ஓபிஎஸ், டிடிவி, அதுக்கப்புறம் திரு சசிகலா அவங்க 3 பேருமே டிவிகே கூட்டணிக்கு ஆதரவளிச்சு அதிமுக கூட்டணி வெற்றி பெறாம இருக்கிறதுக்கு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த வகையில அவங்க ஆலோசனை செஞ்சிருக்கலாம், ஏன்னா ஒரு அரசியல்வாதியா இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். இப்போ இபிஎஸ் அவங்க ஒரு 18% தமிழ்நாட்டில் வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி வச்சிருக்காங்க. 18-20% வாக்கு, ஒரு 18% வாக்கு இருக்கு. ஸோ இப்போ 2வது பெரிய கட்சியா இருக்காரு, எதிர்கட்சியா இருக்காங்க. ஸோ இப்ப இவங்க ஓட்டு பிரியறதுல திரு திமுக தான் வந்து திருப்பி ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி திரு ரங்கராஜ் பாண்டே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சொல்லி பார்க்க வந்து திரும்பியுமே எதிர்கட்சி தலைவர் பதவியே தக்க வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஏன்னா திரும்பி கண்டிப்பா டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலுமே ஒரு மெஜாரிட்டி கிடைக்காது. ஸோ அப்ப இந்த 66 சீட்ல இருந்து இப்போ கூட்டுற இடத்துல தான் இருக்காங்க. திருப்பி டிவிக்கே வரதுக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு. ஸோ இப்போ டிவிக்கே வந்ததுனால இடிஎம்கே ஓட்டு நிறைய ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்ற பட்சத்துல அவங்க மெஜாரிட்டி வரலாம், 200 சீட்டு வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 200 சீட்டு கூட வெல்லலாம். இவங்கெல்லாம் போயிட்டு அந்த கட்சியில போய் சேரும் வந்து இன்னுமே அந்த டிவிக்கு ஒரு பெர்செப்ஷன் கூடும். பெர்செப்ஷன் கூட வந்து ஓட்டு வங்கியும் கூடும். இங்க இருந்த ஓட்டு அங்க போகலாம். ஏன்னா திரு செங்கோட்டையன் அவங்களும் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு 3 தொகுதிக்கு பொறுப்பாளர் இருக்காங்க. அந்த 3 தொகுதியில கண்டிப்பா தோக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களதான் அரவணைக்காம போயிட்டு இருந்தா, இவரெல்லாம் லோக்கல் அரசியல்வாதி, இவங்களுக்குன்னு ஒரு லோக்கல்ல இவருக்கு ஒரு சமுதாய ஓட்டு இருக்கும். செங்கோட்டையன் வராருப்பா, அவருக்காக மரியாதைப்பா, அவர் என்னோட கல்யாணத்துக்கு வந்தாருப்பா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தாருப்பா, என் பையன் கல்யாணத்துக்கு வந்தாருப்பா, என் பேரன் காது குத்துக்கு வந்தாருப்பா செங்கோட்டையன், அவரு எல்லா விஷயத்துக்கும் போறவரு, அப்படி ஒரு ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டுலாம் வந்து அந்த சமுதாயம் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன முடிவு பண்ணுவாரு, திரு செங்கோட்டையன் அவங்க என்ன முடிவு பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க சந்திப்போம். பை.